வந்தா அது அஹ், தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சார் இதுல எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கே தெரியும் சார். இல்ல இல்ல சார், ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அதாவது நிச்சயமா வந்து நீங்க மொழிபெயர்ப்புக்கு போயிட்டீங்க. நம்ம பாத்தீங்கன்னா இந்த எழுத்து துறையிலேயே அது பெரிய மாற்றங்களை உண்டாக்கிடுச்சு. ம், எவ்வளவு பயன் பாருங்க. ஒரு காலத்துல எழுதிட்டு நம்ம வந்து அதை சரிப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். ஏன்னா நமக்கு ஆங்கிலம் தாய்மொழி கிடையாது. அதனால அதோடைய இலக்கணத்தை பார்க்கறது, முன்னாடிலாம் ஒரு பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கெல்லாம் நான் அனுப்புறேன்னா எனக்கு வந்து எழுதுறதை விட அதை சரி பார்க்குற வேலை தான் அதிகமா இருக்கும். ம், ஏன்னா ம், எங்கேயாவது நம்ம தப்பா இலக்கணமா எழுதிட்டுமோ, மொழி தவறா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கிறது. அப்புறம் ஒரே விதமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, தெஷாரஸை எடுத்து வச்சுக்கிட்டு தேடுறது, டிக்ஷனரி பார்க்கறது. இது எல்லாமே வந்து காலப்போக்கில் வந்து இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. கணினியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எழுத்தையும் ஆங்கிலத்தில் வந்து தவறாகவே எழுத முடியாது. ஏன்னா அது உடனே சிகப்பு கோடு அடிக்கோடிட்டு